ஹாய், குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, இப்போ உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லா விதத்திலும் கற்பனைக்கு எட்டாத ஒரு அறிவியல் அதிநவீன வளர்ச்சி. அதுவும் அந்த குறிப்பாக அந்த சாட் ஜிபிடி இது போன்ற ஏஐ தளங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. குறிப்பா இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ நான் ஹெச்ஆர்ல இருக்கிறதுனால இப்போ ரெசியூமே இப்போ யாராச்சும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிவி நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப சொல்லுவேன். சிவி ரொம்ப சுமாரா இருக்கும். அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்னு தெரியாது. நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்பாங்க. நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம், ஹெல்ப்பும் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு சாட் ஜிபிடியில ஒரு சில தரவு வார்த்தைகளை கீவேர்ட்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சிறப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெசியூம் மட்டும் இல்லைங்கன்னா நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல உங்க ஆபீஸ் ஒரு இமெயில் வேணும், நீங்க சுமாரான இங்கிலீஷ் தான், ஆனா நீங்க அடுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் உங்களுடைய ரொம்ப அட்வான்ஸ்டு ஒகாபுலரியில இமெயில் வேணும்னா எல்லாத்துக்குமே இந்த சாட் ஜிபிடி. அது மட்டும் இல்ல, உங்களுடைய டே டு டே பர்சனல் லைஃப்லயே பல இடங்களுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க இங்கிலீஷ்ல மற்றும் எந்த மொழிகள்ல வேணுமானாலும், எந்த கம்யூனிகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் வேணும்னாலும் இந்த சாட் ஜிபிடி அந்த செய்கின்ற அந்த அதிநவீன அந்த அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, அன்பிலீவபிள் அண்ட் இன்கிரெடிபிள்ங்க. அதுல ஒரு ரெண்டே டாபிக் தான். எப்படி ஒரு ரெசியூமே உண்டாக்குறது, உங்களுக்கு ரெசியூமே சுத்தமா தெரியாது, ஒரு சிவி உண்டாக்க தெரியாது. அதே சமயத்துல இமெயில் உங்களுக்கு ஒண்ணுமே உண்டாக்க தெரியாது, எப்படி பண்றது? ஆனா சாட் ஜிபிடியை பயன்படுத்துறதுக்கு மிக மிக முக்கியமான மிக குறைந்தபட்ச ஒரு திறன் என்னன்னா, ப்ராம்ப்ட் வேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு இது வேணும்னு சொன்னா தானே சாட் ஜிபிடி புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு கொடுக்கும். சாட் ஜிபிடினா அது உள்ளார போனீங்கன்னா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப தொழில்நுட்பம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தில் இயங்குது அது. ஓகே, நம்ம அதுக்கு டெக்னாலஜி உள்ளார போல, அதாவது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ப்ரோக்ராமிங் சைடுக்கு நம்ம போல. ஆனால் அது உங்களுக்கு உதவுது இல்லைங்களா, அதை பற்றி ஒரு கப்புள் ஆஃப் ஐட்டம்ஸ். அதுதான் உதாரணத்துக்கு, உங்களுக்கு ரெசியூமே உண்டாக்க தெரியல, அது நான் பாருங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு எட்ஜிகோ, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அல்லது மைக்ரோசாஃப்ட் குரோம் இல்லை எனி இன்டர்நெட் ப்ரௌசர் உள்ளார போறீங்க. சிம்பிளி chatgpt.com டைப் பண்றீங்க. இந்த ஸ்கிரீன் வராங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கிரீன் வரும். அது என்ன பண்ணுன்னா, உங்களை சமயத்தில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களை இமெயில் லாகின் பண்ண சொல்லலாம். உள்ளார போய் லாகின், உங்கள் ஜிமெயில கொடுத்து உள்ளார போய் லாகின் பண்ணிக்கலாம். இது நிறைய நிறைய விஷயங்கள் சாட் ஜிபிடி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுது. ஆனால் இப்போ நான் மெயினாக சொல்ல வருது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசியூமே உண்டாக்குறதுக்கும் ஒரு இமெயில், நல்ல இமெயில் கிரியேட் பண்ணுறதுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரெசியூமே, உங்களுக்கு ரெசியூமே தெரியாது, நீங்கள் பேசிக்கான ஒரு வார்த்தைகளை கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அக்கௌண்டன்ட், துபாயில் 3 வருஷமும், சவுதியில் 3 வருஷமும், துபாயில் 2 வருஷமும் இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அக்கௌண்டன்ட் சிவி வேணும். அதுவும் அக்கௌண்டன்ட்ல குறிப்பாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், ஏன்னா அக்கௌண்டிங்ல வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் ரிசீவபிளில் வேலை செய்கிறீங்க. ஓகேங்களா, ரெண்டோடைய நாலேஜும் இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு ரெசியூமே உண்டாக்கணும்னா எடுத்தவுடனே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம். ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை இது சாட் ஜிபிடி உருவாக்கி கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு என்ன நீங்கள் கேட்கணும்னா, இருங்க இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கினா ஜூம் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கும், இருங்க ஜூம் 125 ஆக்கிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், சாட் ஜிபிடி நீங்க என்ன சொல்லணும், ஐ நீட் அ ப்ரொஃபஷனல் லுக்கிங் சிவி. ஐ எம் பேசிக்கலி an accountant with 5 years. இப்போ நான் டைப் பண்ண இல்லைங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதை நீங்க கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதுவும் கொடுக்க தெரியலன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்ண முடியாது. குறைந்த அளவு, ரொம்ப குறைந்த அளவு இன்ஃபர்மேஷனை கொடுத்து ரொம்ப அழகான பல 100 பக்கங்கள் உள்ள எஸ்ஸே வேணாலும் எழுதலாம், ரெசியூமே எது வேணாலும் சாட் ஜிபிடி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, பேசிக்கலி an accountant with 5 years experience. ஓகேங்களா, அது போட்டுட்டு 3 years from Saudi Arabia and 2 years from UAE. I am specialized in accounts payable and accounts receivable. I know ERP systems such as, எனக்கு ERP system தெரியும், Oracle, Fusion,
SAP, ஓகேங்களா. உதாரணத்துக்கு MS Dynamics and MS Dynamics, ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் கொடுக்குறேன். MS Dynamics. I am advanced Microsoft Excel user with advanced financial analytical skills, ஓகேங்களா. Please prepare a detailed and very professional CV with this information. அவ்வளவுதாங்க. என்ன சொல்ல வரீங்க இதுல? I need a professional looking CV. ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான ஒரு CV வேணும் எனக்கு. நான் அக்கௌண்டன்ட், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 3 வருஷம் சவுதியிலேருந்து, 2 வருஷம் UAE-லேருந்து. ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் இன் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். அக்கௌண்ட்ஸில் உள்ள இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ நோ ERP, எனக்கு ERP சிஸ்டம், Oracle Fusion, SAP, MS டைனமிக்ஸ்லாம் தெரியும். நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அட்வான்ஸ்ட், ஏன்னா அக்கௌண்டிங்லாம் எக்ஸல் அட்வான்ஸ்டு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் பொதுவாகவே. அப்போ அதுக்கு நல்லா தெரியும். இதுக்காக ஒரு டீட்டெயில்டு CV உண்டாக்குன்னு நீங்கள் ChatGPTக்கு கட்டளை போடுறீங்க. கொடுத்துட்டு இந்த மேல் பக்கம் குறியிடப்பட்டுள்ள அம்புக்குறியை தட்டி விடுறீங்க. அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன அதிசயம் நடக்குதுன்னு பாருங்க. வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. மேலே பாருங்க, ஸ்க்ரோல் பார் மேலே போயிட்டு இருக்கு. அப்படியே கீழே கொண்டு வாங்க பாருங்க. முகமது நூருல்லா, நான் தான் கொடுத்தேன்ல, அதனால சூப்பரா அற்புதமான ஒரு CV ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி CV நீங்க உட்காந்து தலையை கசகி பண்ணிட்டு இருக்கணும். பாத்தீங்களா? இது அது போட்டுக்கணும். This CV structure highlights your experience ERP. Would you like me to prepare a modern Word template CV with proper formatting icons? அதுவா கேக்குது. இங்க நான் கொடுத்துட்டேன், உனக்கு இதை வேர்டு டாக்குமெண்ட்ல பண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்லணும்? சிம்பிளா அதோட சேட் பண்ற மாதிரி நீங்க என்ன சொல்லணும்? வெரி சிம்பிள். இதை காப்பி வேர்ட் பண்ணிட்டு, எஸ் ப்ளீஸ் ப்ரிப்பேர் திஸ் CV in Word template with proper formatting கொடுத்துட்டீங்களா? அவ்வளவுதான். இப்போ நீங்க லாகின் பண்ணலாம். உள்ளார லாகின் பண்ணாம இருந்தாலும் இது பண்ணோம். ஆனா இப்போ வேர்டு ஃபார்மேட்லாம் மாத்துறதுக்கு, எக்ஸல் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க லாகின் பண்ணிருக்கணும். உங்க ஜிமெயில வச்சுக்கிட்டு ChatGPTல லாகின் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு. பாருங்க, ஆல்ரெடி இந்த CV வந்துருச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள். இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் கொடுங்க. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் CV கிரியேஷன் சேவ். சரிங்களா? சேவ் ஆயிடுச்சு. இந்த CV கிரியேட் பண்ணிருக்கிறது எவ்வளவு அழகா கண்டென்ட்டை பாருங்களேன். பாருங்க, ப்ரொஃபஷனல் சம்மரி டெடிகேட்டட். இதை படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்னு வெரி ப்ரொஃபஷனலா இருக்குங்க. அழகான புல்லட் பாயிண்ட்ஸ், கோர் காம்பிடன்சிஸ், நம்ம சொன்ன எல்லாத்தையுமே ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் இருக்கணுமோ அழகா இதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் இதை எடிட் பண்ணி தேவையில்லாத எடுத்துக்கலாம், தேவையுள்ளதை 1-2 ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்டன்ட் பாருங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் யூஏல 2 வருஷம் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அப்போ 21லேருந்து அதுவா போட்டிருக்கு பாருங்க. நம்ம சொன்னதை வச்சு என்னென்னலாம் பண்ணும், அக்கௌண்ட்ஸ் பேபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் சொல்லியிருக்கோம். அதுவா புல்லட் பாயிண்ட்ஸ் உண்டாக்கிச்சு. அதே மாதிரி சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் சொல்லணும், 18லேருந்து 21 வரைக்கும். அதே மாதிரி APR டிரான்சாக்ஷன் எல்லாம் அதுவா போட்டுக்குச்சு. எஜுகேஷன் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டன்ட்டுக்கு BCom தான். சர்டிஃபிகேஷன் அட்வான்ஸ்டு எக்ஸல் பார்த்தீங்களா, ERP சிஸ்டம்ஸ் எல்லாம் பக்காவா அதுவா போட்டு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், லாங்குவேஜஸ் அழகாக கொடுத்துருச்சிங்க. செம சூப்பருங்க. இதுதான் ChatGPTனுடைய மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது பெரிய we are lucky. நம்ம ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு அறிவியல் தொழில்நுட்பம்லாம் இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ இது வந்து கிடைச்சிருச்சு. இதை நான் வேர்ட் டாக்குமெண்ட்டா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று இமெயில் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரெஷ்ஷா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ், குவரிஸ், டவுட்ஸ் இருந்தால் கேள்வி நீங்கள் கமெண்ட்ல கொடுங்க, நான் பதில் அளிக்கிறேன். திருப்பியும் ChatGPTக்கு போங்க. இப்போ ஒரு இமெயில் வேணும், சிம்பிளா ஒரு இமெயில் வேணும். என்ன வேணா, லாகின் ஆர் ஸ்டே லாக்ட் அவுட்னு கேட்குது. ஸ்டே லாக்ட் அவுட்னே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளா உங்களுக்கு ஒரு இமெயில் வேணும். என்னன்னா, உதாரணத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். நான் வந்து 2 வருஷமா கம்பெனிக்கு லாயலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் 4 out of 5, ஆனால் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல. எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் வேணும் ஹெச்ஆருக்கு. உங்கள் லைன் மேனேஜருக்கும் ஹெச்ஆருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கீவேர்ட் கொடுத்துடணும். ஐ நீட் அ ப்ரொஃபஷனல் இமெயில் டு ரெக்வெஸ்ட் மை line manager for a salary increment. I am working in the company
for the past 2 years with last appraisal with excellent rating. I was not considered. கடந்த 2 வருஷமா எனக்கு இன்க்ரிமெண்டே கொடுக்கல, நான் எக்ஸலன்ட் ரேட்டிங் இருந்தாலும் அப்ரைசல்ல. I was not considered for increment or promotion for last 2 years. Hence, I need a strong yet professional email to my manager asking for increment. இதெல்லாம் பேசிக். இது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அடிச்சாலே போதும். நான் எனக்கு தெரிஞ்சதுல நான் அடிக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளா எனக்கு ஒரு இமெயில் வேணும். அப்ரைசல் 2 வருஷமா பின்னிருக்கேன். நான் 4க்கு 5க்கு 4 வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? மேனேஜர்ட்டு நல்ல பேரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கல 2 வருஷம். ஸ்ட்ராங்கான ஒரு இமெயில் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ChatGPTல கிளிக் பண்ணுங்க. செம சூப்பரான ஒரு இமெயில் உங்களுக்காக வரப்போகுதுங்க. பாருங்க, அதுவே கேட்கும். இது வந்து ப்ரொஃபஷனலாக எழுதிட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் டோன்ல வேணுமா, கேஷுவல் டோன்ல வேணுமா, பல இது கேட்கும். எதுவாக இருந்தாலும் நமக்கு பண்ணி கொடுக்கணும். பாருங்க, I am writing to formally request the review of my current salary. Over the past 2 years, I have consistently committed myself to delivering high quality work and contributing positively to the team. பக்காவா சூப்பரா ஒரு இன்க்ரிமெண்ட் ரெக்வஸ்ட் லெட்டருங்க. இதை ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வேணும்னா லிட்டில் கஸ்டமைஸ் பண்ணி ட்வீக் பண்ணி ஃபைன் டியூன் தேவைப்பட்டா பண்ணிட்டு அழகா நீங்க அனுப்பிடலாம். நீங்க லைட்டா ப்ராம்ப்ட் வேர்டு கொடுத்தா எப்படி பண்ணுது பாத்தீங்களா? இதாங்க ChatGPT. இதை நீங்க நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான எந்த விதமான ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 2 ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லிட்டு கப்பல் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு ரெஸ்யூமேக்கும் ஒரு இமெயிலுக்கும் காமிச்சிருங்க. நீங்க இதை பயன்படுத்தி உங்க மைண்ட்ல எப்படிலாம் செய்யலாம்னு தோணுதோ அப்படிலாம் இதை ஜஸ்ட் இந்த பாக்ஸ்ல கொடுக்க வேண்டியதுதான். அது உங்களுக்கு கொடுக்கும். தம்ப்நெயில் கூட கொடுக்கும். ஒரு பிக்சர் வேணும், யூடியூபுக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும், ஐ நீட் தம்ப்நெயில்ல கொடுத்தா அது ஒரு போட்டோவை நம்ம ஏற்றி விட்டா அதுவே தம்ப்நெயில். எல்லா விதங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.